ஓகே. ஸோ நேற்று தம்ப்நெயில் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு 24,350 ரீச் ஆகுமா இல்லை 24,550 ரீச் ஆகுமான்னு. இன்னைக்கு நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், ஃபர்ஸ்ட்டு 350 ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 5:30 வரைக்கும் போயிடுச்சு, வந்து டச் பண்ணது கீழே 350 எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 350 ரீச் ஆகிருக்கு, 550 இல்லாமல். அதில் சந்தோஷம்தான். பட்டு நம்ம எதிர்பார்த்த ரூட்டில் போல் ரூட்டு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணல. லைக் என்னன்னா, இந்த நேற்றே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இதுதான் நம்மளோட நம்பர் பிளேட்டு. நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கே நடக்கிறது, இங்கே 5 இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு, அதாவது தேர்ட் வேவ் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு, இதுதான் ஏ, இது பி, இது சி இங்கே வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த ரூட்டில் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். மேபி பர்டிகுலர் கோடு போடுறேன். ஏ, அப்புறம் பி, அப்புறம் சரி இப்படி போட்டால் வேண்டாம், நான் ப்ராப்பர் எலியாட் வேவே போட்டு காட்டுறேன். நான் என்ன என்ன நினச்சிட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சு. ஸோ என்ன நினச்சோன்னா, தேர்ட் வேவ் இங்கே முடிஞ்சிருச்சு, இதுதான் ஏ, இது பி, இது சின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே வரப்போ கீழே விழுவோம் சி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேவ்ஸ் ஒழுங்காக கவுண்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இது 1 2, இதுதான் 3 4, இங்கே தான் 5 வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்சுவல் இந்த ரெட்டு 4 to 5க்குள்ள 5 வேவ்ஸ் இருக்கணும். 1 2 3 4, இங்கே தான் 5 முடிஞ்சிருக்கு. இந்த நம்ம அந்த சைஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம வேவ்ஸ் கிளியராக தெரிஞ்சிருக்கோம். 1 2 3 4, இந்த 4 தான் நம்ம இந்த பிளாக் 3 to 4 நினச்சிட்டோம். எனக்கு ஓகே, இந்த 3 to 4 பிளாக்ல ஒரு பர்டிகுலர் டைம், அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். இங்கே சி தான் நடக்க போகுதுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து இன்னைக்கு காலையிலேருந்தே கன்ஃபியூஷன், ஏன் இப்படி போயிட்டு இருக்கு லைக். ஆனால் நமக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே நமக்கு கிளியராக இதுதான் நிஜமான பிளாக் 3, ஒரு பிக்கர் வேவ் கரெக்ஷன். இதுதான், இங்கே தான் நம்மளோட கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்த்த 350 வந்துச்சு, பட் சுற்றிட்டு ரூட் சுற்றி வந்திருக்கு. பட் எத்தனை பேர் இப்படி ட்ராப் ஆயிருப்பாங்கன்னு தெரியல, மேலே எத்தனை பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு தெரியல. பட் ஸோ இதுதான் ஒரு வேவ் இந்த பிளாக் 3 to 4ல உள்ள ஏபிசி வந்து இதுதான் அந்த ஏபிசி. இங்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இங்கே சும்மா இங்கே வைக்கிறேன். ஏபிசி, இதுதான் அந்த ஏபிசி. ஸோ இந்த ஏபிசி முடிஞ்சிச்சான்னா மோர் சான்சஸ் அது முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் பிரகாரமும் ஓகே, இஸ் ரீசனபிள் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டைமிங்கும் எலியாட் வேவ் கான்செப்ட்ஸில் இந்த 3 to 4 எதை ரிப்ளிகேட் பண்ணுமோ அதோட டைமை எடுத்துருச்சு. ஸோ ஐ திங்க் இந்த 3 to 4 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்க போது நாளைக்கு வி ஷுட் ஹாவ் அ இம்பல்ஸ் வேவ் இருக்கணும். அதோட டார்கெட்ஸ் வந்து இனிஷியல் டார்கெட்ஸ் வந்து ஒரு 550+, மினிமம் 550+ போகணுன்றது தான் இனிஷியல் டார்கெட்டு. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ நேற்று நம்ம ஒரு மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருந்தோம், இங்கேயே அது தேர்ட் வேவ் முடிஞ்சிருச்சுன்னு. இந்த பிளாக் 3 இங்கே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருந்தோம். இல்லை, இன்னைக்கு மிட் டேல தான் அது முடிஞ்சு ஏபிசி போட்டிருக்கு. இது கரெக்ஷன். ஸோ நான் இன்னும் இந்த நம்பர் பிளேட் அப்டேட் பண்ணல. சி முடிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கோம். பட் நாளைக்கு காலைல பார்ப்போம் 5 ஆரம்பிச்சிருச்சான்னு. அன்டில் தென் இப்படியே இருக்கட்டும், 4th வேவ் சீனே இருக்கட்டும். ஸோ நாளைக்கோட கொஸ்டின், நாளைக்கு 550 ரீச் ஆகுமான்றது, நாளைக்கு இம்பல்ஸ் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, 5th வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, there is definitely a chance இந்த பிளாக் 5 முடியும், which means also பிளாக் 5 முடியுது, ஆல்சோ இந்த 1 முடியும். அதாவது இந்த 3 லெவல் முடிஞ்சிருது. இந்த லாஸ்ட் 3 சப் லெவல்ஸ் முடியுது. இந்த லாஸ்ட் 3 சப் லெவல் முடியுதுன்னா அப்போ இந்த 1க்கு அப்புறம் என்ன நீங்களே வச்சுக்கோங்க. 1க்கு அப்புறம் 2, இந்த 2 கீழே தான் வரணும். ஓகேங்களா? ஸோ பி ப்ரிப்பேர்ட். எஸ், ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் அப் சைட் இருக்கணும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கரெக்டிவ் 2னா இது ஒரு ரீசனபிளி ஒரு மினிமம் ஒரு 3 days ஆச்சு கரெக்டிவ்ல இருக்கணும், கரெக்டிவ் ஜோன்லயே இருக்கணும். இதுதான் நாளைக்கு தான் டாப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கரெக்டிவ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எது ஹோல்ட் பண்ணுமோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுல.